எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நடிகருமே ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா வராங்கன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு வரும். ஸோ அப்படி வந்து விஜய் சாரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டா வந்த திரைப்படம் தான் "பூவே உனக்காக" அப்படிங்கிற படம். அந்த திரைப்படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான திரைப்படம். அத பத்தி நெறைய பேர்ட்ட வந்து நான் பேசுவேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அக்மார்க் ரஜினி சாரோட ரசிகன். அது என் சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு நடிகருக்குள்ளயுமே வந்து ஒரு பாசிட்டிவான படங்கள் இருக்க தான் செய்யும். விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், விக்ரம் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், எல்லாத்துடைய லைஃப்லயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு படங்கள் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ரசிச்ச திரைப்படம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த "பூவே உனக்காக" அப்படிங்கிற படம். இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷலான படம், ஏன் வந்து இது வந்து பல 2கே கிட்ஸ்லாம் வந்து நெறைய பேர் இந்த படமே பார்க்கலன்னு நெனைக்கிறேன் நானு. நெறைய பேர்ட்ட பேசும்போது, இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பல பேர் இந்த படமே பார்த்ததில்ல. இந்த திரைப்படம் மாதிரி விஜய் சாருக்கு அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் வரவே இல்ல. இதுக்கப்புறம் வரவும் போறதில்ல. ஏன்னா, அவ்வளவு அற்புதமான ஒரு திரைப்படம். ஏன் இந்த திரைப்படம் இவ்வளவு அற்புதமானது அப்டின்னா, இது எடுத்துக்கிட்ட கதை கரு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அழுத்தமான கதை கரு. விஜய் சார் என்ன பண்றாரு, சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய மெனக்கட்றாரு. அதாவது நம்ம முதல்ல சந்திரசேகர் சார நம்ப வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் நெறைய திரைப்படங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட்டு டூப் போடாம நடிக்கலாம்னு சொல்லி வந்து டூப் போடாம நெறைய படங்கள் நடிக்கிறாரு. ஃபைட்லாம் போடுவாரு. "பூவே உனக்காக" முன்னாடி சொல்றேனே, ஃபைட் இல்லாத படம் கிடையாது. ரஜினி சார் ரெஃபரன்ஸ் இல்லாத படம் கிடையாது. ஆள் ரொம்ப அப்ப ரொம்ப லீனா வேற இருப்பாரு. லுக் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காது அப்போ. பூவனுக்காகக்கு முன்னாடி. ஓரளவுக்கு அவர் லுக்கெல்லாம் செக் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட, படங்கள் வருது எல்லாமே ஆவரேஜா போகுது. அது எல்லாமே எப்படி போகுதுன்னா, வித் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்மிங் ஏஜ் லவ் ஸ்டோரீஸ் மாதிரி. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் கிளாமர் ஓரியன்டட் லவ் ஸ்டோரி மாரியே அவரோட லைஃப் நகர்ந்து போயிட்டே இருக்குது அப்போ. அப்போ ஒரு பெரிய ஹிட் வந்து வாழ்க்கையில அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிற நேரத்தில தான் விக்ரமன் சார் வந்து இந்த படத்த கூப்பிட்டு விஜய் சாருக்கு குடுக்குறாரு. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்த விஜய் சாரோட படங்கள்ல இருந்து எதுவுமே இல்லாத ஒரு திரைப்படம். ஃபைட் கிடையாது. விஜய் சார் வந்து இந்த படத்துல இப்பலாம் பயங்கரமா டயலாக் பேசுறாரு. அந்த முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் "பூவே உனக்காக" படத்துல தான் பக்கம் பக்கமா டயலாக் பேசியிருப்பாரு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் மனசுக்கு தெக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டரோட அந்த ராஜாங்கிற அந்த கேரக்டரோட அந்த பெயின் தான் இந்த வீடியோ வந்து பேசுறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம். உண்மையான விஜய் ரசிகர்கள் வந்து இந்த விஷயத்த பார்த்து இத வந்து உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, முதல்ல அந்த "ஒருதலை காதல்" அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான புனிதமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது "பூவே உனக்காக" படத்துக்கு பிறகு தான். பழைய படங்கள் நெறைய இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த ஜெனரேஷன்ல விஜய் சாரோட வாழ்க்கையிலே வந்த "ஒருதலை காதல்" படங்கள்ல இந்த படம் வந்து ரொம்ப டாப் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் "பிரியமுடன்" ஒரு படம் இருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல வந்த படம். இந்த படம் வந்து பியூர்லி பாசிட்டிவான ஒரு ஆங்கிள்ல வந்த ஒரு படம். அப்படி என்ன இந்த படம் வந்து மனசுக்கு தொட்டுச்சு அப்படின்னா, மெயின் விஷயம் 2 ஃபேமிலி. 2 ஃபேமிலியுமே வேற வேற மதத்த சார்ந்தவங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்ணதுனால ஃபேமிலி 2 பிரியுது. பிரிஞ்ச பிறகு அந்த 2 ஃபேமிலிய வந்து இணைக்கிறதுக்காக, அ அவன் லவ் பண்ண பொண்ணும், அ பொ அவரு லவ் பண்ண அதாவது விஜய் சார் வந்து லவ் பண்ற அந்த பொண்ணும் வந்து லவ் சக்சஸ் ஆவறதுக்காக இவரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் சேர்த்து வைக்கிறாரு. சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து அவங்க வீட்ல வந்து ஒரு பேரனா உள்ளுக்குள்ள போயிட்டு வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள வந்து சந்திக்கிறாரு, எந்த மாதிரியான விஷயங்கள சந்திக்கிறாருன்னு சொல்லி, அது ஜனரஞ்சகமா, காமெடி கலந்து, அ எமோஷன் கலந்து ரொம்ப அற்புதமா வந்து படம் பண்ணியிருப்பாங்க. எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் வந்து பொளந்திருப்பாரு மியூசிக். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு குறிப்பா இதுவரைக்குமே வந்து டக்குனு இந்த படத்த யோசிச்சேன்னா வந்து, இவரு மொட்டை மாடியில இருந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த இவரு பாடுற அந்த "ஆனந்தம் ஆனந்தம்" பாடும் பாட்டுல வந்து மொட்டை மாடியிலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ஜன்னல் கண்ணாடியில வந்து அவங்களுடைய கண்ணு மட்டும் தான் தெரியும். ஃபேஸ் முழுசா தெரியாது. அப்ப விஜய் சார் வந்து அந்த ஹீரோயின தேடும்போது ஒரு மியூசிக் ஒண்ணு வரும். அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப கேட்டா கூட நான் வந்து மந்த்லி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு படம் மனசு சரியில்லைன்னா பார்க்குற படங்கள்ல இந்த "பூவனுக்காக" படம் ரொம்ப முக்கியமான படம். ஆனா கிளைமாக்ஸ் வரும்போது மனசு கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருக்கும். அந்த நெகிழ்ச்சியான அந்த உணர்வை குடுத்தது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நெனைக்கிறேன். கிளைமாக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 5, 6 பக்கத்துக்கு விஜய் சாருக்கு பக்கம் பக்கமா டயலாக். அதாவது "மதத்தினால தான் நீங்க பிரிச்சுட்டீங்க. மதத்தினால தானே 2 பேரையும் நீங்க பிரிக்கணும்னு சொல்றீங்க. அப்ப 2 பேருமே மதம் மாறிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு கிளைமாக்ஸ்ல வருகின்ற அந்த காட்சியில ரொம்ப அற்புதமா இருக்கும். பிறப்பால ஒரு கிறிஸ்துவரா விஜய் சார் இருந்தா கூட, அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களையும் கேள்வி கேட்கிற மாரி, இந்து மதத்தை சார்ந்தவங்களையும் கேள்வி கேட்கிற மாதிரி, தைரியமாக அப்ப நடிச்சதே வந்து மிகப்பெரிய விஷயம். அப்பலாம் வந்து சினிமாவா பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து அப்ப யாருமே பேசல. இப்ப இத படமா எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், விஜய் சார் மதம் சார்ந்தவங்களா இருக்கட்டும், இந்து மதம் சார்ந்தவங்களா இருக்கட்டும், பெரிய அளவுக்கு வந்து பூதாகரமா பேசிருவாங்க. ஏன்னா, வளர்ற ஹீரோ எது பேசினாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வளர்ந்துட்டு ஒரு இடத்த அடைஞ்ச ஹீரோ வந்து எது பேசினாலும் தப்புன்னு அவங்க சொல்லுவாய்ங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து தேர்ந்தெடுத்து ஃபைட்டே இல்லாத ஒரு திரைப்படம், சண்டைங்கிறதே கிடையாது. குரலை வசதி கூட விஜய் சார் அந்த படத்தில் வந்து பேசியிருக்க மாட்டாரு. குறிப்பாக சொன்னால் ஹீரோயின் வந்து அவரை போட்டு கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அலைய விடுவாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே விஜய் சார் வந்து மனசளவில் ரொம்ப அடி வாங்கி நடித்த திரைப்படமாக அந்த திரைப்படம் இருந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ்னா, அவரோட லைஃப்பில் முதல்ல 273 நாட்கள் ஓடிய முதல் திரைப்படம். 250 நாள் தாண்டி ஓடின முதல் திரைப்படம். இது வரைக்குமே அந்த அளவுக்கு எந்த படமும் ஓடல அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதை விட மிக முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து அவருடைய லைஃப்பில் இந்த திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு விஜய் சாரை வந்து பார்த்த பார்வையே வேறு மாதிரியான பார்வையில் பார்த்தாங்க தமிழ் சினிமாவை. இந்த மாதிரி இந்த பையனால் வந்து நடிக்க முடியும், நல்லபடியாக டயலாக் வந்து பண்ண முடியும், எமோஷனை வந்து இந்த பையனால் வந்து கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை முதல்ல வந்து உணர வச்ச திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாடல்கள் வந்து ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்திலே ரொம்ப 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 நெருக்கமான ஒரு காட்சினா கிளைமேக்ஸ் காட்சி தான். 2 கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ் வந்து பாசிட்டிவ் கிளைமேக்ஸ், இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ். அதாவது இவர் வந்து சங்கீதா கூட சேர்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தாங்களாம். அதுக்கப்புறமேட்டு சங்கீதா கூட சேராமல் அந்த ஹீரோயின்ட்டு வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கிளைமேக்ஸ், அந்த லவ் பண்ண பொண்ணே வந்து கேட்குது, நீங்கள் வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, வெறும் ஒன் சைட் லவ்வுக்காக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபீலிங்ஸை வந்து அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லைங்க, அதுக்கு தான் ஒரு டைலாக் ஒன்று வரும். பூ வந்து செடியில் இருக்குன்னா அந்த செடியிலேருந்து பூ உதிர்ந்ததுக்கப்புறமேட்டு அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கு அவர் சொல்லுகின்ற விதம், அதுக்குள்ளே அந்த உணர்வு, இது எல்லாத்தையும் கேரி பண்ணும்போது நான் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். இந்தியன் படம் இருக்குல்ல, இந்தியன் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்த நேரத்தில் வந்து இந்த படமும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது. காலையில் ஷோ இந்தியன் படம் பார்த்துட்டு ஈவினிங் ஷோ வந்து புயவனுக்காக படத்தை நாங்கள் தியேட்டரில் பார்க்குறோம். இந்தியன் படம் வந்து பயங்கரமான ஓட்டம், புயவனுக்காக படத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். நான் எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15-16 பேருக்கு மேலே சேர்ந்து போய் அந்த படத்தை பார்க்குறோம். இந்தியன் படம் பார்த்துட்டு பயங்கர இன்னும் ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே வந்துட்டு புயவனுக்காக படம் ஃபஸ்ட்டு 6 மணி ஷோ போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உள்ள படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப வயசு கம்மி வேறு, நமக்கு 6வது அந்த மாதிரி சம்திங் படிச்சுட்டு இருக்கப்போ அப்போவே அந்த ஃபீலிங் வந்து அந்த சென்டிமெண்ட்டு, அதுக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங்ஸு, இது பாவம் இந்த பையன், இந்த ராஜாங்கிற பையன் வந்து அதுக்கப்புறம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. எனக்கு இது வரைக்குமே இந்த புயனுக்காக படம் முடிஞ்ச உடனே என்ன யோசிப்பேன்னா, அந்த ராஜாவோட வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். அந்த கேரக்டரை இது வரைக்குமே யோசிப்பேன் நான். ஒவ்வொரு வாட்டியும் அந்த படம் பார்க்கும்போது அதை கன்டினியூ பண்ணி ஒரு கதை எழுதக்கூடாதா? இந்த ராஜா வந்து அதுக்கப்புறம் தனியாக போய் அவளை நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பானா, இல்லை அவன் அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்குமா, அந்த லவ் ஸ்டோரி வந்து இவன் எதிர்பார்த்த இந்த பெண்ணை விட ரொம்ப நல்ல பொண்ணாக வந்து அவனுக்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாலாம் திங்க் பண்ணுவான். அப்போ இது வரைக்குமே அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்மளை உணர வச்சார் பார்த்தீங்களா, அங்கே தான் விக்ரமன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தன் வாழ்க்கையில் வந்து அடைஞ்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு லவ் சார்ந்தவங்க, லவ் கதை பிடிச்சவங்க எவ்வளவோ படங்களை பார்க்குறீங்க. தமிழ் சினிமா அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு தனி கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சருக்குள்ளே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே ஒரு படத்தை பண்ணி அந்த படத்தை 20-25 வருஷங்கள் கழித்து நீங்கள் பார்த்தா கூட அந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து நம்மளால் உணர முடியும். அந்த உணர்வை வந்து நம்மளால் வந்து உள்வாங்கிக்க முடியுதுன்னா அதை விட ஒரு அற்புதமான சினிமா எதுவுமே இல்லைன்னு நான் நினைப்பேன். இந்த படம் மட்டும் இல்லை, சூரியவம்சம் படமாக இருக்கட்டும், அப்புறம் உன்னத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படமாக இருக்கட்டும், நம்மளுடைய விக்ரமன் சார் படங்களை சொல்கிறேன், ஒவ்வொரு படங்களுமே மிக முக்கியமான ஒரு கேள்வியை வந்து இந்த சமூகத்தில் எழுப்பியிருக்கோம். இது வந்து ஒருதலை காதல் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு தரக்குறைவான விஷயமா, ஒருதலை காதல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ புனிதமான விஷயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்து சமூகத்தில் இருக்கும்ல, அந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதிலை வந்து இந்த படம் அழுத்தமாக பதிவு செஞ்சுது. காலப்போக்கில் விக்ரமன் சாரும் எல்லா பெரிய பெரிய டைரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கதைகள் எல்லாம் போகும்போது டைலூட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய அந்த கதை சொல்லும் விதம், திரைக்கதை எல்லாமே நீர்த்து போயிடும். எவ்வளோ கதைகள் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா விக்ரம் சாருடைய ஃபார்மெட்னு ஒன்று இருக்குல்ல, படத்தில் வந்து ஒரே பாட்டு ரிப்பீட்டடாக வரும். அதே மாதிரி அந்த லவ் சம்மந்தப்பட்ட டாபிக்குள்ளேயே வரும். அதே மாதிரி சோகம் அதுவே உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அவரே ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்து அவரே வந்து டைலூட் ஆகிட்டார். ஆனால் அவர் டைலூட் ஆகாமல் இருந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய சக்ஸஸை தமிழ் சினிமாவுக்குள்ளே அனுபவிக்க இடத்துல இருந்த டைமில் வந்த படம் இது. பீக் ஆஃப் த கரியரில் இருந்த டைமில் வந்த படம் தான் பூவனுக்காக அப்படிங்கிற திரைப்படம்.
ஒவ்வொரு விஜய் சாரோட ரசிகர்களுமே விஜய் சாரை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படம்னா, அதில என்ன பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிற திரைப்படம் வந்து "பூய் உனக்காக" தான். நீங்க 1000 படங்கள் சொல்லுங்க. விஜய் சார் வந்து இன்னொரு 30, 40 படம் கூட நடிக்கட்டும். ஆனா, இந்த திரைப்படம் மாதிரி வேற எந்த திரைப்படமே அவருடைய வாழ்க்கையில எனக்கு பொறுத்தவரைக்கும் முழு திருப்தி குடுத்த திரைப்படம் கிடையாது. இதற்கு பிறகு ஒரு படம் வந்து எனக்கு பயங்கரமா முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு படம் நான் பார்த்தேன் அப்டின்னா, விஜய் சாரோட கில்லி படம் தான். அத பத்தி தான் அடுத்த வீடியோல பேசப் போறோம். ஆ கில்லி திரைப்படம், துப்பாக்கி கூட வந்து என்ன அந்த அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல. கில்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன அப்ப இருந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த அந்த படத்துடைய வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிற விஷயத்த, இப்ப இந்த படத்த பத்தி நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி பேச வேண்டிய அற்புதமான டாபிக். துல்லாமனும் துள்ளும் இருக்கு, காதலுக்கு மரியாதைலாம் இருக்கு. ஒரு 25 திரைப்படங்கள் வந்து விஜய் சாரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அடுத்து வரப்போற லிஸ்ட்ல கொஞ்சம் கேப் விட்டு பேசப் போறோம். முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நெறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இந்த மாரி "ஏன் இத பத்திலாம் பேசக்கூடாது? சும்மா வந்து லியோ படம் வந்தப்போ, லியோ படத்த பத்தி மீம்லாம் போட்டு கலாய்ச்சிலாம் போட்டுட்டு இருந்தோம்ன்னு" சொன்னோனே, "ஏன் விஜய் சார பத்தி கலாய்ச்சி தான் போடுவியா? ஏன்னா அவருடைய பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க." இருக்குப்பா, எல்லா ஆக்டர்கிட்டயுமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. விஜய் சாரோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த 2கே கிட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வின்டேஜ் மூவிஸ பத்தி பேசாம, இப்போ அவர் ஆரம்பிச்ச காலத்துல நல்ல நல்ல திரைப்படங்கள் பண்ணி, அவர் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, தன்ன வந்து எப்படி தகவமைச்சுக்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்காம, இப்போ ரிலீஸ் ஆகுற படங்கள், அது வந்து ஆவரேஜான ரிவ்யூ வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த படங்களுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறனால தான், விஜய் சார் இத விட்டு அடுத்த ஸ்டேஜ பத்தி யோசிக்க முடியாம இருக்காரு. பழைய திரைப்படங்கள பத்தி, விஜய் சார் எப்படிலாம் வளர்ந்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்த பத்திலாம் பேசி, அவரு வந்து எத்தன திரைப்படங்கள் ஷாஜகான் படம் இந்த மாரி படங்கள்லாம் இருக்குல்ல, அத பத்திலாம் பேசி, ஒரு பாசிட்டிவான ஆங்கிள்ல வந்து அவர போர்ட்ரேட் பண்ணி காட்டுனீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இடத்த நோக்கி விஜய் சார் நகருவாரு. எப்படி வந்து ரஜினி சாரோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல பயங்கர எக்ஸ்பெரிமெண்டான படங்கள், அதே மாரி ஜனரஞ்சகமான படங்கள், ஆர்ட் ஃபிலிம்லாம் நெறைய கூட ரஜினி சார் ஆரம்ப காலத்துல நடிச்சாரு. ஸோ அந்த விஷயங்கள பத்தி தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படங்கள பத்தி இப்பவே பேச ஆரம்பிக்கணும். விஜய் சாருக்கும் வாழ்க்கையில 50 வயசு ஆயிருச்சு. அவரும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படி இப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சினிமால அடுத்த ஸ்டேஜுக்கு போணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா, அவர் நெறைய ஜனரஞ்சகமா எல்லா மக்களுமே ரசிக்க முடியாத படங்கள வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவரு வந்து புதுசா ரிலீஸ் பண்ற படங்களுக்கு குடுக்குற அந்த முக்கியத்துவத்த, அவர் ஆரம்பிச்ச காலத்துக்குள்ள வந்த படங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, பெரிய அளவிற்கு விஜய் சார் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாரு. நெறைய ஜனரஞ்சகமான, குடும்ப பாங்கான பல படங்கள் பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். இது எடிட் பண்ணிலாம் போட போறதில்ல. நெறைய சில விஷயங்கள் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் அப்படிங்கிறனால, உங்களுக்கு ஓரளவுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த திரைப்படம் பாடல்கள் வைஸாவும் சரி, திரைக்கதை சம்மந்தப்பட்டது சரி, டயலாக் சம்மந்தப்பட்டது, இந்த சமூகத்தின் மேலே வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, மதம் அப்படிங்கிறதுக்கும், காதல் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி வெற்றி அடைஞ்சா தான் அந்த காதல் வந்து உங்களுடைய ரசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த விட, காதல் தோல்வி கூட ஒரு அ என்னமோ ஒரு வார்த்தை வருமே, நல்ல வார்த்தை. சுகமான சுமைதான் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கும். இவனுடைய வாழ்க்கையில வந்து இந்த காதல் தோத்து போச்சுன்னு நம்மலாம் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ராஜாவோட வாழ்க்கையில இந்த காதல் வந்து ஒரு சோகமான என்ன சொல்றது? சுகமான சுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டயலாக் கூட படம் முடியும். உண்மையாலுமே அந்த சுகமான சுமைய ஒவ்வொரு ரசிகர்களுமே அந்த படம் முடிக்கும்போது உணர்வாங்க. உண்மையாக படத்த படமா பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பா உணர்வாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க அந்த படத்த மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம இதுலயே இருக்கு. YouTubeலயே இருக்கு. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.